கம்பர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியரில் தாங்க. மலேசியரில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மல்லி வந்து சாதாரணமாக வந்து சந்தேகம் வந்து படமாட்டா. அவளுக்கு வந்து சந்தேகம் வந்து இவ்வளோ வந்து நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டு வந்து போயிட்டுருக்குன்னா அதில் வந்து ஏதோ வந்து வில்லகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வருது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து கல்யாணத்தையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து நிறுத்த போகிறாருங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் இருந்துட்டு என்ன கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என்ன விஜய் இந்த கல்யாணம் வந்து நடக்காதா, உங்களுக்கும் எனக்கும் வந்து கல்யாணம் வந்து நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, உடனே விஜய் இருந்துட்டு இல்லை எனக்கு நான் வந்து உன்னை வந்து கைவிட்டுற மாட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த கல்யாணத்தை வந்து தள்ளி போடுறேன் தவிர ஆனால் உன்னை கைவிட்டுற மாட்டேன், நீ வந்து எதுக்காகவும் வந்து பயப்பட வந்து தேவையில்லை, உனக்கு வந்து மல்லிக்கு வந்து எந்த அளவுக்கு நான் வந்து இதை கொடுக்குறனோ இடம் கொடுக்குறனோ அதே மாதிரி தான் உனக்கும் வந்து நான் வந்து இடம் கொடுக்குறேன், மற்றபடி வந்து மல்லி வந்து வேறு நீ வந்து வேறு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து யோசிச்சது வந்து கிடையாது. ஸோ மல்லிக்கு வந்து இவ்வளோ வந்து சந்தேகம் வந்து வரும்போது நம்ம ஏன் வந்து அந்த சந்தேகத்தை வந்து கிளியர் பண்ணக்கூடாது, மல்லி வந்து நீ வந்து இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எதுவுமே வந்து என்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆர்கியூ வந்து பண்ணதே வந்து கிடையாது. மல்லியால் தான் வந்து நீ வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க அப்படிங்கிறது வந்து நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து மறந்துடக்கூடாது. நீ வந்து பெரிய ரவுடிக்கிட்டேருந்து வந்து உன்னை வந்து மல்லி தான் வந்து தைரியமாக துணிச்சலாக வந்து காப்பாற்றி வந்து இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து மல்லியை வந்து என்றைக்குமே வந்து தப்பாக வந்து நினச்சிடாத. அவளுக்கு வந்து சந்தேகம் வந்து இருந்ததுனால மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி வந்து மல்லியை வந்து உன்னை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அதெல்லாம் வந்து ஒரு நாளும் வந்து நினச்சதில்லை நம்ம மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து என்னைக்கு வந்து உன் மண்டையில் வந்து ஏற்றிக்கிறியா அன்னைக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து உன் மல்லி கையாலே வந்து தாலி எடுத்து கொடுத்து தாலியை வந்து கட்டுறேன் நான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயம் வந்து உண்டாயிடுச்சுங்க. அந்த மாதிரி தான் வந்து விஜயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து தள்ளி போடலாம், இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது, என்னுடைய பிஸ்னஸ் ப்ராப்ளம் வந்து நடந்துகிட்டு இருக்குது, இங்கே வந்து பார்த்தோன்னா இப்படி வந்து மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்னால் வந்து சாதாரணமாக வந்து எடுத்துக்க முடியல, நம்ம வந்து கொஞ்சம் வந்து இதை வந்து தள்ளி போடுறது தான் வந்து நமக்கு வந்து நல்லதாக வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து தள்ளி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டாருங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடருக்கு வந்து அப்படியே வந்து பார்த்தோன்னா என்ன ஆஸ்கர் லெவல் அவார்டு வந்து கொடுக்கலாம் அப்படி வந்து நடிக்கிறா. எப்பா இவளுடைய நடிப்புக்கெல்லாம் வந்து சாதாரணமாக வந்து யாருமே வந்து நம்ப முடியாதுங்க, அந்த மாதிரி வந்து நடிச்சிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நேரம் வந்து எனக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து எவ்வளோ கூடிய சீக்கிரம் வந்து அந்த ஏரியாவில் போயிட்டு அவளை வந்து பிடிச்ச ஏரியாவில் போயிட்டு நம்ம வந்து விசாரிச்சோன்னா கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் வந்து வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரைவாக வந்து விரைந்து வந்து வந்தாங்க. ஸோ வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவர்கிட்ட வந்து பெரியவரை இவங்களை பற்றி ஏதாச்சும் வந்து தெரிஞ்சு தரணும்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள், ஏன்னா வந்து என்னுடைய வாழ்க்கை பிரச்சனையே வந்து இதில் தான் வந்து அடங்கியிருக்கு, இவளால் வந்து என்னால் வந்து நிம்மதியாக வந்து இருக்க முடியல, இவள் உண்மையிலேயே வந்து சுடர் தானா இல்லை வந்து ரேணுகாவா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சாகணும். ஏன்னா என்னுடைய கணவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி வந்து இவ்வளோ மாதிரியே வந்து கரெக்டாக அச்சசல் வந்து இது இவ்வளோ மாதிரியே வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பெரிய ஒரு குழப்பத்துக்கு வந்து உண்டாகிட்டு நாங்கள் வந்து இப்படி வந்து சிக்கிட்டு இருக்கேன், இதில் வந்து இவளை பற்றி என்ன உண்மை வந்து தெரியுமோ அந்த உண்மையை வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள், நீங்கள் வந்து யோசிக்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் வந்து எதுவும் வந்து உங்களை வந்து பண்ணிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ரொம்ப வந்து ரிக்வஸ்ட் வந்து பண்ணி வந்து கேட்டுட்ருக்காங்க அந்த பெரியவர்கிட்ட. அந்த பெரியவருமே வந்து பார்த்திங்கன்னா திருன்னு வந்து முழிக்கிறாரு. உண்மையை வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா, என்ன உண்மையை வந்து இவங்ககிட்ட வந்து சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திருன்னு வந்து முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் இருந்துட்டு பணத்தை வந்து 2000 ரூபா வந்து கையில் வந்து எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து உண்மையை வந்து சொல்லுங்கள், நான் வந்து பணம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஸோ அந்த பணம் கொடுத்ததுக்கான நன்றி விசுவாசத்துக்காச்சும் வந்து நீங்கள் வந்து இந்த உண்மையை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மனோகர் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவருமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து சொல்லியாச்சு. ஸோ அப்படி வந்து அந்த உண்மையை வந்து சொல்லும்போது இவங்க 2 பேருக்கு மட்டும் வந்து சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். அவர் வந்து ஃப்ளோவில் வந்து சொல்லும்போது இவங்களாம் வந்து ஏதோ ஒரு வீடியோவோ ஏதோ ஒரு கேப்சர் வந்து பண்ணியிருக்கணும், அந்த ஆதாரத்தை வந்து எடுத்துகிட்டு உடனே வந்து விஜய்க்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும், எதுலேயோ வந்து ஒன்று வந்து பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதுக்கு மட்டும் வந்து கேட்டுக்கிற மாதிரி வந்து பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து மறுபடியும் வந்து நம்பாமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து நிறையவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இதனால் வந்து மல்லிக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து தோல்வியாக தான் வந்து இருக்குமா,
இல்லை இந்த கல்யாணம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையை வந்து இழுத்துக்கிட்டே வந்து போவாங்களா? நம்ம மல்லியுமே வந்து பார்த்தோன்னா கடைசி வரையும் நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டே இருப்பாங்களா? அப்படிங்கிறது மாதிரி தாங்க வந்து எனக்குள்ளே வந்து தோணுது. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுக்கு ஒரு எண்டு இல்லையாடா சாமி? அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுக்கு ஒரு எண்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விலை நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டு வந்து போயிட்டே இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,20,000 கிட்ட வரையும் வந்து 1,35,000 வரையும் வந்து போயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4,000 வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது 1,15,000 சில்லற வரையும் வந்து வந்திருக்கு ஒரு பவுனு. ஸோ அதெல்லாம் வந்து கூட்டி கழித்து வந்து பார்க்கும்போது 1,20, 25 கிட்ட வந்துடும். செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி இந்த லொட்டு லொசுக்கு எல்லாமே வந்து போட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நகை விலை ஏறுது இறங்குது. இதில் வந்து இன்னும் வந்து கம்மியாகாமல் இருக்குமா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ எதுக்காக வந்து நகை விலையை வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து பேங்க்குக்கு வந்து போயிருந்தேங்க. ஸோ பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 63,000 வரையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து யாராச்சும் வந்து என்னுடைய நகையை வந்து நான் வந்து அடமானம் வைக்கிறேன், என்னுடைய வேறு ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன், இல்லை வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி, மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய்விட்டு வந்து பேங்க்கில் வந்து கம்மி வட்டிக்கு வந்து வச்சு நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. சும்மா தேவையில்லாமல் வந்து அடகு கடையில் அங்கே போய் வைக்கிறேன் இங்கே போய் வைக்கிறேன் அப்படிங்கிற அடகு கடையில் வந்து வச்சு உங்களுடைய வட்டியை வந்து நீங்கள் வந்து டபுள் மடங்காக வந்து பண்ணிக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து சொல்ல வரேன். 63,000 வந்து தராங்க ஒரு பவுனுக்கு. ஸோ பேங்க்கில் வச்சு சேஃபாக நீங்கள் வந்து அப்பப்போ வந்து வட்டியை வந்து கட்டுறதோ இல்லை வந்து பிரின்சிபல் வந்து கட்டுறதோ கட்டி நீங்கள் வந்து மறுபடியும் வந்து உங்கள் பேருக்கு வந்து மூட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், see you, டாடா டாடா, பாய் பாய், டாடா டாடா, பாய் பாய்.